الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. صدق الله العلي العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய கணவான்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் நேற்று இரவோடு 12 தராவீகள் நிறைவு பெற்று அதில் குர்ஆனுடைய 15ஆம் ஜுஸு வரை ஓதி நிறைவு செய்யப்பட்டது. அதாவது குர்ஆனுடைய பாதி பகுதி தொழுகையில் ஓதி முடிக்கப்பட்டிருக்கிறது. நாம் சற்று சிந்திக்க வேண்டும். நாம் தனிப்பட்ட முறையில் எவ்வளவு குர்ஆன் ஓதியிருக்கின்றோம் என்பதை சிந்தித்து எஞ்சிருக்கக்கூடிய தினங்களில் அதிகமாக குர்ஆன் ஓத முயற்சி செய்ய வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, நேற்று இரவு ஓதப்பட்ட சூறாக்களில் முதல் சூரா சூரத்து நஹ்லை அடுத்து சூரத்து பனி இஸ்ராயில். இந்த சூரா முழுமையாக ஓதப்பட்டது. பனி இஸ்ராயில் என்பது இந்த சூராவினுடைய பெயர். நாம் இப்பொழுது இஸ்ரேல் என்று சொல்கிறோமே, அதுதான் இஸ்ராயில். பனி இஸ்ராயில் என்றால் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததியினர்கள், பிள்ளைகள் என்பது பொருள். இஸ்ராயில் என்பது யாரை குறிக்கிறது என்றால், நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 2வது பெயர் இஸ்ராயில். எப்படி நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முஹம்மது என்ற பெயரும் அஹ்மது என்ற பெயரும் 2 பெயர்கள் இருக்கிறதோ, இதே போன்று நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு யாக்கூப் என்ற பெயரும் இஸ்ராயில் என்ற பெயரும் உண்டு. இஸ்ராயில் என்றால் அன்றைய பாஷையில் அல்லாஹ்வினுடைய அடிமை, அப்துல்லா என்பது அதனுடைய பொருளாகும். அப்துல்லா என்பவருடைய என்ற நபியினுடைய பிள்ளைகள் என்பது இதனுடைய பொருள். இந்த பனி இஸ்ராயில் சூராவினுடைய துவக்கத்தில் முதல் வசனத்தில் அல்லாஹ் தஆலா நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா என்ற பைத்துல் முகத்தஸ் வரை இரவிலே, மிஅராஜுடைய இரவில் அழைத்து சென்று அந்த பைத்துல் முகத்தஸில் இருந்துதான் விண் உலக பயணத்தை அல்லாஹ் தஆலா துவங்கினான். மஸ்ஜிதுல் ஹராம் என்ற காபத்துல்லாவில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா என்ற பைத்துல் முகத்தஸ் வரை தரை வழி பயணம். பைத்துல் முகத்தஸில் இருந்துதான் விண்ணுலக பயணம் துவங்கியது. அல்லாஹ் நாடி இருந்தால் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து கூட விண் உலக பயணத்தை அல்லாஹ் துவங்கி இருக்க முடியும். என்றிருந்தாலும் அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பைத்துல் முகத்தஸிற்கு அன்றைய இரவில் அழைத்து செல்கிறார். அங்கிருந்துதான் விண் உலக பயணத்தை அல்லாஹ் தஆலா துவக்குகிறான். நாம் பைத்துல் முகத்தஸினுடைய அந்த படங்களை நாம் பார்க்கும் பொழுது ஒரு பழைய மஸ்ஜித் ஒன்றும் ஒரு நல்ல புதிய டூம் அமைக்கப்பட்ட ஒரு மஸ்ஜிதும் இருக்கும். அந்த புதிய டூம் அமைக்கப்பட்ட மஸ்ஜித் அங்கும் ஐவேளை தொழுகை நடைபெறுகிறது. தனி இமாம் வைத்து ஐவேளை தொழுகை இன்று வரை நடைபெறுகிறது அல்லாஹ்வின் பேரருளால்.
அந்த இடம்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலக பயணத்தை துவங்கிய இடம். எனவே அதை பாதுகாப்பாக ஒரு அழகான கட்டிடத்தின் மூலமாக அது கட்டப்பட்டு மஸ்ஜிதாக ஆக்கப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது. அதற்கு பக்கத்திலேயே பைத்துல் முகத்தஸ் இருக்கிறது. எல்லா சுற்று வட்டாரமும் எங்கு தொழுதாலும் பைத்துல் முகத்தஸுடைய நன்மை தான் கிடைக்கும் என்றும் சொல்கிறார்கள். காரணம், பைத்துல் முகத்தஸினுடைய அளவு மிகப்பெரியது. அங்குதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நபிமார்களுக்கும் தலைமை தாங்கி தொழ வைத்தார்கள். எல்லா நபிமார்களுக்கும் இமாமாக நின்று தொழ வைத்த சிறப்பு அல்லாஹு தஆலா பைத்துல் முகத்தஸில் வைத்து நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கினான். அந்த பைத்துல் முகத்தஸிலே அதை சுற்றி உள்ள இடம் பாரக்னா ஹவுலஹு, அதை சுற்று பகுதிகள் அனைத்தையும் நாம் பரக்கத்தாக ஆக்கியிருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த பரக்கத்தான இடத்திற்கு தான் இன்று வரை யுத்தங்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. அங்கு என்ன பரக்கத் என்பதை குறித்து தஃசீர்களில் எழுதும் பொழுது பல நபிமார்களுடைய புனிதமான மக்கி போகாத அந்த முபாரக்கான நபிமார்களுடைய உடல்களை சுமந்த பூமி பைத்துல் முகத்தஸ் ஷாம். பல நபிமார்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். பைத்துல் முகத்தஸ் ஷாமிற்கு சென்றவர்களுக்கு தெரியும். அங்கு மஸ்ஜித் இப்ராஹிம் என்ற மஸ்ஜித், ஒரு பிரம்மாண்டமான அழகான மஸ்ஜித் இருக்கிறது. அந்த மஸ்ஜிதில் இருந்து வெளிப்பகுதியில் பார்த்தால் ஒரு பெரிய கட்டிடம். அந்த கட்டிடத்தினுடைய அடிப்பகுதியில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கபர் இருக்கிறது, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய கபர் இருக்கிறது என்பதாக காட்டப்படும். இப்படி பல நபிமார்களுடைய உடலை சுமந்த பூமி. இதே போன்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் பரக்கத்தான மரம் என்று ஜெய்தூன் மரத்தை அல்லாஹு தஆலா கூறுகிறான். அந்த பரக்கத்தான அந்த ஜெய்தூன் மரம் நிறைந்த பூமி ஷாம் நகரம், பைத்துல் முகத்தஸ் நகரம். எங்கு பார்த்தாலும், எப்படி நம்ம ஊர்ல எங்க பார்த்தாலும் வேப்ப மரம் இருக்கும், முருங்கை மரம் இருக்கும், அந்த மாதிரி பைத்துல் முகத்தஸில் எங்கு பார்த்தாலும் எது இருக்கும்? ஜெய்துன் மரம் நிறைந்த பூமி. அங்க இருக்கக்கூடிய பழங்கள் எல்லாம் மிகவும் முற்றி பழுத்த பழங்கள். இன்று கூட ஒரு மாதுளை பழத்தை எடுத்து பிடிந்தால் ஒரு கிளாஸ் நிறைய ஜூஸ் வந்துடும். அப்படிப்பட்ட பழங்கள் நிறைந்த ஒரு சோலை, நல்ல நல்ல நதிகள் நிறைந்த ஒரு பூமி. அல்லாஹு தஆலா அந்த பூமிக்கு அழைத்து சென்றுதான் அங்கிருந்துதான் விண்ணுலக பயணத்தை அல்லாஹு தஆலா துவங்கினான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் புகாரியில் வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் நன்மையை அதிகமாக கிடைக்கும் என்ற நோக்கத்தில் 3 மஸ்ஜிதுகளுக்கு மட்டும்தான் பயணம் செய்ய வேண்டும். 3 மஸ்ஜிதுகளை தவிர மற்ற மஸ்ஜிதுகளில் அதிகமான நன்மை கிடைக்கும் என்ற எண்ணத்தில் செல்ல முடியாது. ஆனால் அந்த மஸ்ஜிதில் அதிகமான நபர்கள் தொழுகிறார்கள், பெரிய ஜமாத்து, எனவே பெரிய நன்மை கிடைக்கலாமே தவிர அந்த மஸ்ஜித் இருக்கு என்று தனிச்சிறப்பு கிடையாது. எல்லா மஸ்ஜிதுகளும் சமம்தான். ஆனால் 3 மஸ்ஜிதுகளை தவிர, ஒன்று மஸ்ஜிதுல் ஹராம், இரண்டாவது மஸ்ஜிதுன் நபவி என்ற மதீனத்து மஸ்ஜித். அதற்கு ஏன் மஸ்ஜிதுன் நபவி என்ற பெயர் வருகிறது என்றால், நபி அவர்களே கட்டிய மஸ்ஜித் அது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கற்களை சுமந்து கொண்டு வந்து கட்டிய மஸ்ஜித். எனவே மஸ்ஜிதுன் நபவி. சஹாபாக்களில் சிலர் பள்ளிவாசலுடைய அந்த வேலை நடைபெறும் பொழுது சில சஹாபாக்கள் அமர்ந்திருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்களை தூக்கி கொண்டு வருகின்ற காட்சியை பார்த்தவுடன் சொன்னார்கள், لئن قعدنا والنبي يعمل فذلك منا العمل المضلل. நபி அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்க
நாம் அமர்ந்து கொண்டிருந்தால் இதைவிட பெரிய வழிகேடு என்னவிருக்க முடியும் என்று சொல்லிவிட்டு நபியவர்களோடு சேர்ந்து எல்லா சஹாபாக்களும் வேலைகளை செய்து கட்டப்பட்ட மஸ்ஜித் தான் மஸ்ஜிது நபவி. மூன்றாவது மஸ்ஜித் சொன்னார்கள் மஸ்ஜிதுல் அக்ஸா, பைத்துல் முகத்தஸ் என்ற மஸ்ஜிதுல் அக்ஸா. இந்த 3 மஸ்ஜிதிற்கு நீங்கள் பயணம் புறப்பட்டு செல்லுங்கள் என்று நபியவர்கள் வலியுறுத்தினார்கள். காரணம், நபியவர்களே சொன்னார்கள், மஸ்ஜிதுல் ஹராமில் நீங்கள் 1 ரகாத் தொழுதால் 1,00,000 தொழுத நன்மையை அல்லாஹ் வழங்குகிறான். 1 ரகாத் தொழுதா 1,00,000 ரகாத். 2 ரகாத் அங்க போய் தொழுதா 2,00,000 ரகாத்துகள் தொழுத நன்மை. மஸ்ஜிது நபவி மதீனாவில் தொழுதால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் 1000 ரகாத்துகள் தொழுத நன்மையை அல்லாஹ் கொடுக்கிறான். ஒருவர் மஸ்ஜிது நபவியிலே 2 ரகாத் தொழுதார்னா என்ன, 2000 ரகாத்துகள் தொழுத நன்மையை அல்லாஹ் வழங்குகிறான். இதே போன்று மூன்றாவதாக பைத்துல் முகத்தஸில் தொழுதால் 500 மடங்கு நன்மைகளை அல்லாஹ் தருவான். 500 ரகாத்துகள். ஒருத்தர் 2 ரகாத் தொழுதார்னா 1000 ரகாத்துகள் தொழுத நன்மையை அவர் பெறுகிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, பைத்துல் முகத்தஸிற்கும் பைத்துல் முகத்தஸ் எப்பொழுது கட்டப்பட்டது, யார் கட்டினார்கள், காபத்துல்லா யார் கட்டினார்கள் என்றால், பொதுவாக நம்மவர்கள் பைத்துல் முகத்தஸை கட்டினது யாரு அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அதே போல காபத்துல்லாவை கட்டியது யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவோம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிடுவோம். ஆனால் 2 மஸ்ஜிதுகளையும் முதலில் கட்டியவர்கள் ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். புகாரியில் வருகிறது, அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், ஐயு மஸ்ஜிதின் உதிஅ அவ்வல், இந்த உலகத்தில் முதலில் கட்டப்பட்ட மஸ்ஜித் எது என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் மஸ்ஜிதுல் ஹராம், காபத்துல்லா என்ற அல் மஸ்ஜிதுல் ஹராம் தான் முதலில் கட்டப்பட்டது. அந்த சஹாபி உடனே கேட்டார்கள், சும்ம ஐயும், பின்பு எந்த மஸ்ஜித் கட்டப்பட்டது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் மஸ்ஜிதுல் அக்ஸா, இரண்டாவதாக கட்டப்பட்ட மஸ்ஜித் பைத்துல் முகத்தஸ் என்ற மஸ்ஜித் அக்ஸா தான் கட்டப்பட்டது. உடனே அந்த சஹாபி மீண்டும் கேட்டார்கள், கம்கான பைனஹுமா, அந்த 2 மஸ்ஜிதுகளுக்கும் இடையில் எத்தனை ஆண்டுகள் இடைவெளி இருந்தது என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 40 ஆண்டுகள் இடைவெளி இருந்தது. மஸ்ஜிதுல் ஹராமை முதலில் கட்டினார்கள், 40 ஆண்டுகளில் பைத்துல் முகத்தஸை கட்டினார்கள் என்றால் இது யார்? 2ஐயும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டினார்கள். ஆம், 2 மஸ்ஜிதுகளையும் உயர்த்தி கட்டியவர்கள் யார்? பைத்துல் முகத்தஸை உயர்த்தி கட்டியவர்கள் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹு தஆலா அந்த பணியை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முடித்து வைத்தார்கள். இதே போன்றுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டிய அந்த காபத்துல்லாவை உயர்த்தி கட்டியவர்கள் தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் சேதம் அடைந்த காபத்துல்லாவை உயர்த்தி கட்டியவர்கள் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதே போன்றுதான் பைத்துல் முகத்தஸை உயர்த்தி கட்டியவர்கள், பிரம்மாண்டமாக கட்டியவர்கள் தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். இன்று கூட பைத்துல் முகத்தஸிற்கு சென்றால் பைத்துல் முகத்தஸுடைய பள்ளிவாசல நம்ம போட்டோக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் பழைய கட்டிடத்தை போன்று காட்சி தரும். ஆனா உள்ள நுழைஞ்சா அவ்வளவு அழகான பிரம்மாண்டமான மஸ்ஜித். அந்த உள் வாயலுக்கு பக்கத்துல ஒரு அண்டர் கிரவுண்டுக்கு படி இருக்கும். அந்த அண்டர் கிரவுண்ட் படிக்குள்ள போனா போயிட்டே இருக்கும். அண்டர் கிரவுண்ட்ல போனா அவ்வளவு விசாலமான ஒரு மஸ்ஜித் உள்ளே இருக்கிறது. அந்த உள்ளே இருக்கக்கூடிய மஸ்ஜித்ல போயிட்டே இருந்து அப்படி இடது கை பக்கம் எல்லாம் சென்றால் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த காலத்தில் கட்டிய தூண்கள் இன்னும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த தூணை பார்த்தாலே நமக்கு தெரியுது ஓரளவு இது யாரு கட்டினதா தான் இருக்கும், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கட்டி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லும் அளவிற்கு பழைய பிரம்மாண்டமான தூண். அந்த அண்டர் கிரவுண்ட்ல உள்ள மஸ்ஜிதுகளுடைய சுவர்களை பார்த்தால் பெரும் பெரும் பாறை கற்கள், இந்த உலக அதிசயம் என்று சொல்லப்படுகின்ற பிரமிடா, அதுல எவ்வளவு பெரிய பாறைகள் இருக்குமோ அது போன்ற பிரம்மாண்டமான பாறைகள் பைத்துல் முகத்தஸுடைய
அடித்தளத்தில் அண்டர்கிரவுண்ட்ல என்ன செய்யுது, அந்த சுவர்கள் எல்லாம் பெரும் பெரும் பாறைகளால் கட்டப்பட்டதாக காட்சி இன்னும் இருக்கிறது. அப்படியே கணியத்திற்குரியவர்களே, நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதை கட்டி முடித்த பிறகு நாம் கண்ணுக்கு தெரிகின்ற பூமிக்கு மேலே தெரிகின்ற மஸ்ஜித் இருக்கிறது அல்லவா, அது உமையாக்களுடைய காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு கட்டப்பட்ட மஸ்ஜித் தான் வெளிரங்கத்தில் தோற்றம் தரும். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பைத்துல் முகத்தஸை கட்டி முடித்த பிறகு 3 துவாக்கள் செய்தார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இப்னு மாஜாவில இந்த ஹதீஸ் வருகிறது. நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சரி, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சரி, காபத்துல்லாவை கட்டி முடிச்சுட்டு என்ன செஞ்சாங்க, துவா கேட்டாங்கன்னு குர்ஆன்ல வருது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லாவை கட்டி முடித்து விட்டு துவா செய்தார்கள் என்று குர்ஆனில் வருகிறது. நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பைத்துல் முகத்தஸை கட்டி முடித்த பிறகு 3 துவாக்களை செய்தார்கள் என்று ஹதீஸில் வருகிறது. இதை வச்சு பார்க்கும் போது என்ன தெரியுதுன்னா, ஒரு ஊரில் ஒரு மஸ்ஜிது கட்டி முடிக்கப்படுகிறது என்றால் அது எப்படிப்பட்ட ஒரு தருணம். பள்ளிவாசல் திறப்பு விழான்னு சொல்றாங்க இல்லையா, கட்டி முடிச்சு, அது எப்படிப்பட்ட ஒரு நேரம் என்றால் அல்லாஹு தஆலா துவாக்களை அங்கீகரிக்கக்கூடிய நேரம். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 3 துவாக்களை செய்தார்கள். அதில் முதல் துவா, ரப்பே எனக்கு நீ ஒரு ஆட்சியை தர வேண்டும், அப்படிப்பட்ட ஆட்சி இன உலகத்தில் யாருக்கும் தரக்கூடாது, இந்த ஒரு துவா. இரண்டாவது துவா, ரப்பே நான் வழங்கக்கூடிய தீர்ப்பு உன்னுடைய தீர்ப்பாக இருக்க வேண்டும், நீ என்னை ஆட்சியாளனாக அரசனாகவும் ஆக்கியிருக்கிறாய், எனவே பல வழக்குகள் என்னிடத்தில் வரும், நான் அதற்கு தீர்ப்பு வழங்கும் பொழுது அந்த தீர்ப்பு யாருடைய தீர்ப்பாக இருக்க வேண்டும், உன்னுடைய தீர்ப்பாக இருக்க வேண்டும், அதாவது சரியான தீர்ப்பை மட்டும்தான் நான் வழங்க வேண்டும். இந்த இரண்டையும் அல்லாஹ் தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தான் இல்லையா. மூன்றாவது ஒரு துவா, அது என்ன, யா அல்லாஹ் இந்த பைத்துல் முகத்தஸிற்கு யார் தொழ வேண்டும் என்ற எண்ணத்தில் மட்டும் வந்து தொழுது விட்டு செல்கிறார்களோ அவர்களுடைய எல்லா பாவத்தையும் நீ மன்னிக்க வேண்டும். எப்படிப்பட்ட வாசகம் வருதுன்னா, அன்று பிறந்த பாலகனை போன்று நீ ஆக்க வேண்டும். இதே வார்த்தை எங்க இருக்கு, ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்தாலும் இதே வார்த்தை தான். ஹஜ்ஜிக்கு சென்று விட்டு திரும்பினால் எப்படி திரும்புறாங்க, எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு அன்று பிறந்த பாலகனை போன்று திரும்புகிறார்கள். நம்ம இது கூட ஒரு சின்ன விளக்கம் சொல்லியிருக்கோம். அன்று பிறந்த பாலகன் என்ன அர்த்தம், குழந்தை மாதிரி ஆயிடுறாங்க ஹாஜிகள் இல்லையா, குழந்தையின் மீது எந்த பாவமும் இருக்காது. இதே போன்று ஒரு ஹாஜியினுடைய எல்லா பாவத்தை மன்னித்து குழந்தையை போன்று அல்லாஹ் தஆலா அனுப்புகிறான் என்றால், ஹஜ்ஜுக்கு சென்று விட்டு வந்தவர் ஹாஜிகள் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும் சொல்லுங்க, குழந்தை மாதிரியே இருக்கணும். குழந்தைக்கு என்ன செய்ய தெரியாது, சண்டை போட தெரியாது, குழந்தைக்கு திட்ட தெரியாது, குழந்தைக்கு அடுத்த ஆளுங்க பொருளை எடுக்க தெரியாது, குழந்தைக்கு ஏமாற்ற தெரியாது, யாராவது அடித்தால் கூட என்ன செய்ய தெரியாது, திருப்பி அடிக்க தெரியாது. ஒண்ணு குழந்தை சிரிக்கும் அல்லது அழுவும், இந்த 2 தான் தெரியும். இப்படிதான் ஒரு ஹாஜி இருக்க வேண்டும் என்று எழுதுகிறார்கள். அல்லாஹ் அப்படிதான் அவரை திருப்பி அனுப்புறான். இதே சிறப்பு பைத்துல் முகத்தஸிற்கு சென்று விட்டு வரக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா வழங்குகிறான். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் துஆவை இன்ஷா அல்லாஹ் போலாமா? எப்படி மஸ்ஜிதுல் ஹராமுக்கு செல்கிறோமோ, மஸ்ஜிது நபவிக்கு செல்கிறோமோ, இதே போன்று ஒவ்வொரு முஸ்லிமும் பைத்துல் முகத்தஸிற்கும் செல்ல வேண்டும். அங்கு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் சென்று வரக்கூடிய நபர்களிடத்தில் சொல்லி அனுப்புவது, முஸ்லிம்களை பெருவாரியாக இங்கு வர சொல்லுங்கள், அப்பொழுதுதான் அது நம்முடைய கண்ட்ரோல்லே இருக்கும். இப்பொழுது யூதர்கள் அந்த முழு ஊரை பிடித்திருந்தாலும் கூட மஸ்ஜிது நிம்மதியாக இருக்கிறது. மஸ்ஜிதுல பாம்பு போடுறது கிடையாது, எதுவும் கிடையாது. எப்பயாவது துப்பாக்கி சூடுகள் நடக்கிறது எப்பயாவது, ஆனால் மிக நிம்மதியான ஒரு இடம். யூதர்கள் அந்த இராணுவத்தினர்கள் எங்க நிப்பாங்க அப்படின்னா, கேட்ல நிப்பாங்க, ஒரு 2 பேர் 3 பேர் நிப்பாங்க. தண்ணிலாம் வச்சிருப்பாங்க, தண்ணி கேட்டா நம்ம கொண்டு தருவாங்க. அந்த அவங்க கிட்ட ஒரு பாஸ்போர்ட்டை மட்டும் காமிக்கணும். ஒரு 100 பேர் போறாங்க, 50 பேர் குரூப்பா போறாங்கன்னா ஒரு ஆள் பாஸ்போர்ட் மட்டும் வாங்கி பார்ப்பாங்க. வாங்கி பார்த்து மொத்த பேரை அனுப்பிச்சிருவாங்க.
அவங்க எங்க நிற்பாங்க அப்படின்னா கேட்ல தான் நிற்பாங்க, உள்ளெல்லாம் வரமாட்டாங்க. அல்லாஹு தஆலா இன்று வரை அல்லாஹ் ஒரு அளவு அதை பாதுகாத்து வைத்திருக்கிறான். எனவே முஸ்லிம்கள் அதிகமாக இங்கு வர சொல்லுங்கள், இது நம்முடையது என்று நாம் அதை நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்புகிறார்கள். அல்லாஹு தஆலா இந்த பைத்துல் முகத்தஸை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு செல்ல வேண்டும் என்று எந்த அளவிற்கு வலியுறுத்தினார்கள் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் பைத்துல் முகத்தஸிற்கு சென்று தொழுங்கள். தொழ முடியாவிட்டால், உங்களால் பைத்துல் முகத்தஸிற்கு செல்ல முடியாவிட்டால், அந்த பைத்துல் முகத்தஸில் எரிக்கப்படுகின்ற விளக்குகளுக்கு எண்ணெயாவது கொடுத்து அனுப்புங்கள்னு சொல்லியிருக்காங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பைத்துல் முகத்தஸ் ஷாமுக்கு யாராவது போனா என்ன செய்வாங்க? கரெக்டா எண்ணெய் கொடுத்து அனுப்புவாங்க. அதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூசகமாக ஒரு செய்தியை நமக்கு சொல்லிவிட்டார்கள். நீங்க பைத்துல் முகத்தஸுக்கு போய் தொழுவுங்க. ஒரு கால் முடியலன்னா உங்களுடைய உதவிகளை அங்க அனுப்புங்கள் என்று சொன்னார்கள். அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன செய்யுங்க? உங்களுடைய உதவியையாவது அனுப்பி வையுங்கள். இப்ப இந்த ஹதீஸ்ல நம்ம பார்த்தோம்னா, போய் தொழுகையை நிறைவேற்றுங்கள், முடியாவிட்டால் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இல்லையா? இந்த ரெண்டு வாசத்துக்கு மத்தியில அந்த ஹதீஸுடைய கிதாபுல இப்படி ஒரு வார்த்தையை போட்டிருக்காங்க. என்ன வார்த்தை அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சொல்லும் பொழுது கூட அங்கு யுத்தம் நடைபெற்று கொண்டிருந்தது. அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க செல்ல முடியாவிட்டால் அப்படின்னு சொன்னாங்களே. ஏன் அப்படின்னா, ரசூலுல்லாஹ் அப்ப சொல்லும் போதே அங்க என்ன நடந்துட்டு இருந்துச்சு? சண்டை தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. சண்டை நடந்தா என்ன செய்ய முடியாது. இப்ப இப்ப ஹஜ்ஜிக்கு இப்ப உம்ராவுக்கு என்ன செய்ய முடியறது இல்ல, எல்லா ஏரோப்ளேனும் கட் பண்ணி வச்சிருக்கான். உம்ராவுக்கு போனவங்க என்ன செய்ய முடியல, ரிட்டர்ன் வர முடியல. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஏற்படலாம். அப்படி இருந்தால் அங்கு எரிக்கப்படுகின்ற விளக்கு அதற்கு எண்ணெயாவது கொடுத்து அனுப்புங்கள் என்று சொன்னார்கள். அதாவது இந்த விளக்கு ஏத்துறதுன்றது இருக்க ஒரு சுபிட்சத்தை செய்து கொடுப்பது. சொல்லுவாங்க, என்னுடைய வாழ்க்கையில அவர் தாங்க விளக்கை ஏத்தினார்னு என்ன அர்த்தம்? என்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமானதாக ஆக்கினார். அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு கொஞ்சம் நிம்மதி தர மாதிரி உதவிகளை செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அதற்கு நாம் மனரீதியாக முதல்ல தயாராகும். அல்லாஹ் எனக்கு கொடுத்தான்னு சொன்னா நான் என்ன செய்வேன்? அந்த மக்களுக்கு உதவி செய்வேன் என்ற எண்ணம் இருந்தால் அல்லாஹ் அதனுடைய சக்தியை நிச்சயமாக தருவார். கணியத்திற்குரிய இப்படிப்பட்ட ஊக்கம் நிறைந்த முஸ்லிம்களால் தான் அந்த பைத்துல் முகத்தஸ் இன்று வரை பாதுகாக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்க, போக முடிஞ்சா போங்க, போக முடியாட்டி என்ன செய்யுங்க? என்னையாவது கொடுத்து அனுப்புங்க. அப்ப அந்த நேரத்துல சண்டை நடந்துகிட்டு இருந்துச்சுன்னு சொல்ல கிதாப்ல இருக்கு. ஆனால் அல்லாஹ்வின் பேரருள் சில வருடங்கள் ஹிஜ்ரி 16 உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் பைத்துல் முகத்தஸ் மீட்டப்பட்டது. ஹிஜ்ரி 16ஆம் ஆண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு சென்று ஒரு 5-6 வருடத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் என்ன செய்யப்பட்டுச்சு? பைத்துல் முகத்தஸ் மீட்டப்பட்டுச்சு. அந்த காட்சி அற்புதமான காட்சி. படை சென்று விட்டது, யுத்தங்கள் நடைபெறவில்லை. அந்த கிறிஸ்தவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய ஹலீஃபா நேரடியாக வந்தால் நாங்க என்ன செஞ்சிருவோம்? பைத்துல் முகத்தஸை ஒப்படைச்சிருவோம், அந்த ஹலீஃபாவை நாங்க பார்க்கணும், அவ்வளவுதான். ஹதரத் உமர் ரலியல்லாஹு இந்த செய்தி அனுப்புறாங்க உமர் ரலியல்லாஹுக்கு. உமர் ரலியல்லாஹு சரி நான் வந்தா சண்டை சச்சரவு இல்லாம பைத்துல் முகத்தஸை ஒப்படைச்சிடுறாங்கன்னா நான் என்ன செய்யறேன்? கிளம்பி வரேன். வருகிறார்கள். ரொம்ப சாதாரணமான ஆடைகள். எந்த அளவிற்கு என்று சொன்னால் அந்த ஆடைகள் ஒட்டு போடப்பட்டிருந்தது. ஒரு ஒட்டகத்தில் அவர்களும் அடிமையும் சேர்ந்து அமர்ந்து வந்தார்கள். இப்படியும் எழுதுகிறார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மேலே பயணிப்பார்கள், அடிமை சிறிது தூரம் கயிறை பிடித்துக் கொண்டு செல்வார். பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறங்கி விடுவார்கள், கலீஃபா அந்த அடிமை மேலே அமர்ந்திருப்பார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கயிறை பிடித்துக் கொண்டு செல்வார்கள். இது கரெக்டா என்ன ஆச்சு அப்படின்னா, பைத்துல் முகத்தஸினுடைய நகரத்திற்குள் செல்லும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கீழேயும் அடிமை மேலே அமர்கின்ற அந்த தருணம் வந்தது. அப்படித்தான் கலீஃபா அவர்கள் உள்ளே நுழைந்தார்கள். அந்த ஒட்டு போட்ட ஆடையோடு ஒட்டகத்தினுடைய கயிறை பிடித்துக் கொண்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு நுழைகிறார்கள். இந்த காட்சியை பார்த்து கிறிஸ்தவர்கள் சாவியை ஒப்படைத்தார்கள். காரணம், அவருடைய வேதத்தில் இருந்தது இப்படி ஒரு கலீஃபா வருவார் என்று ஒப்படைத்தார்கள். கணியத்திற்குரியவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பைத்துல் முகத்தஸை ஹிஜ்ரி 16ஆம் ஆண்டு கைப்பற்றியதற்கு பிறகு ஏறத்தாழ
450 ஆண்டுகள். எத்தனை ஆண்டுகள்? 450 492 ஆண்டுகள் என்று சொல்லப்படுகிறது. மிகச் சிறப்பாக முஸ்லிம்களுடைய கைவசத்தில் இருந்தது. ஆனால் 492 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது கிபி 1099, 1100க்கு ஒரு வருடம் கம்மி, சிலுவை யுத்தம் நடைபெற்றது. அந்த சிலுவை யுத்தத்தினுடைய சிலுவை போராளிகள் பைத்துல் முகத்தஸை கைப்பற்றினார்கள். எந்த அளவிற்கு இஸ்லாமியர்களுக்கு சேதம் உண்டானது என்றால், அல்லாஹு அக்பர், அந்த படை உள்ளே நுழைந்ததை குறித்து சொல்கிறார்கள். ஒரு பெரிய மரம், அந்த மரத்தை கோடாலி வச்சு பொழந்தா எப்படி செய்யும், எப்படி டர்ன்னு ரெண்டா கிளியுமோ, அது போன்று இஸ்லாமிய படைகளை கிழித்து கொண்டு சிலுவை யுத்தத்தின் வீரர்கள் பைத்துல் முகத்தஸுக்குள் நுழைந்து விட்டார்கள். அந்த பைத்துல் முகத்தஸை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் பிடித்தார்கள். எல்லா முஸ்லிம்களையும் கொன்று குவித்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பைத்துல் முகத்தஸுக்கு போனாங்க இல்லையா, பைத்துல் முகத்தஸ்ல போய் தொழுதாங்க. மெஹ்ராபே தாவூத் இன்னைக்கும் இருக்கு. மெஹ்ராபே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் எங்க நின்று தொழுதாங்களோ அந்த மெஹ்ராபு அண்டர் கிரவுண்ட்ல இன்னைக்கும் இருக்கு. அங்க போய் உமர் ரலியல்லாஹு தொழுதாங்க. தொழுதுட்டு வெளியில வந்தாங்க. குமாமா என்ற மிகப்பெரிய சர்ச், கிறிஸ்தவர்களுடைய வணக்கஸ்தலம், அங்க கூட்டு போனாங்க. கூட்டு உள்ளெல்லாம் போய் காமிச்சிட்ட பிறகு லுஹர் தொழுகையுடைய நேரம் வந்தது. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் லுஹர் தொழுகணும் அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, உள்ளேயே தொழுங்க, என்ன செய்யுங்க, சர்ச்சுக்குள்ளேயே நீங்க தொழுவுங்க, நாங்க இடம் ஏற்பாடு பண்ணி தரோம். உமர்ல சொல்லிட்டாங்க, நான் இன்னைக்கு தொழுதுட்டா நாளைக்கு உமர்ல தொழுத இடம், அதனால இந்த சர்ச்சை என்னவா மாத்தணும், மஸ்ஜிதா மாத்தணும்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு, எனவே நான் தொழ மாட்டேன்னாங்க. உங்க இடம் எங்களுக்கு எதுக்குன்ட்டாங்க. முடிஞ்சு போச்சு. மஸ்ஜிதுகள் கட்டுவதற்கு எந்த ஒரு முஸ்லீமும் சர்ச்சையோ கோயிலையோ இடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த சர்ச்சுடைய வாசல் படிக்கட்டு இருக்கும்ல, அந்த படிக்கட்டுல நின்றுதான் தொழுதாங்க, உள்ள தொழ மாட்டேன்ட்டாங்க. அதற்கு பிறகு வெளியில் வந்த உமர் ரலியல்லாஹு அவர்கள் சஹ்ரா என்ற ஒரு இடத்துக்கு போறாங்க. அந்த இடம் எப்படிப்பட்டது இடம் என்றால், நபி சுலைமான் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கிறிஸ்தவர்களுடைய அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் எங்கு வைத்து வானத்தின் பக்கம் உயர்த்தப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறதோ அந்த இடத்தை குப்பை மேடா ஆக்கி வச்சுட்டாங்க. யாரு? யூதர்கள், கிறிஸ்தவர்கள் மேல உள்ள இதுல. அதே போன்று அந்த யூதர்கள் மேல உள்ள வெறுப்புல கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணி வச்சிருந்தாங்கன்னா, நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் எங்கு பேசினார்கள், அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வம்ச வழிதானே யூதர்கள், அந்த நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வோடு பேசினார்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த யூதர்கள் கருதக்கூடிய இடத்தை குப்பை மேடாக்கி வச்சிருந்தாங்க. அதுதான் சஹ்ரா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு போய் அந்த குப்பை மேட்டை சுத்தம் பண்ணி அங்குதான் மஸ்ஜித் கட்டினார்கள். அந்த மஸ்ஜித் இன்றும் இருக்கிறது. அந்த மஸ்ஜிதுக்கு பெயர் மஸ்ஜிதே உமர். இந்த சிலுவை படை வீரர்கள் அந்த மஸ்ஜிதில் வைத்து முஸ்லிம்களை எந்த அளவிற்கு கொன்று குவித்தார்கள் என்றால், கிதாப்ல எழுதியிருக்கிறாங்க, முழங்கால் அளவிற்கு ரத்தம் பள்ளிவாசலுக்குள் இருந்ததுன்னு எழுதியிருக்காங்க. அது எப்படின்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அந்த அளவிற்கு மிக மோசமாக முஸ்லிம்களை கொன்று ஒழித்தார்கள். அந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம் என்றால், எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு போனப்ப முஸ்லிம்கள் எப்படி திகைத்து போயிருந்தார்களோ அது போன்ற ஒரு திகைப்பு ஏற்பட்டது பைத்துல் முகத்தஸ் கையை விட்டு போனப்ப. இதே நிலைமை நீடித்தது. 100 ஆண்டுகள் கடக்கிறது. அல்லாஹ் தஆலா சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபியை கொண்டு வந்தான். அவர்களுடைய சதா சிந்தனை பைத்துல் முகத்தஸ் என்ன செய்யணும், எப்படியாவது மீட்டணும். எந்த அளவிற்கு அவர்கள் தியாகம் செய்தார்கள் என்றால், அவர்கள் 4 விஷயங்களை சுருக்கமா சொல்றாங்க. 4 விஷயங்களை அவர்கள் செய்தார்கள். பைத்துல் முகத்தஸை மீட்டுவதற்கு அவர்கள் செய்த 4 பணிகளில் முதல் வேலை என்ன தெரியுங்களா? அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதுதான் நாம் எல்லாமும் செய்யணும். முதல் வேலை என்ன செஞ்சாங்கன்னா, பைத்துல் முகத்தஸை நான் மீட்ட வேண்டும் என்றால் நான் முதலில் ஒரு நல்ல மனிதனாக இருக்க வேண்டும். நான் எந்த விதமான பாவமும் செய்ய மாட்டேன், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யவே மாட்டேன், எல்லா விதமான நன்மைகளை செய்வேன், என்னிடத்தில் இருந்து ஒரு பாவம் கூட என்ன செய்யாது, நடக்காதுன்ற முடிவு வந்தாங்க. இன்னைக்கு இஸ்லாமிய தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த போராட்டம் இந்த போராட்டம் எல்லாம் நடக்குது.
ஆனா பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா எல்லா பாவங்களும் நடக்குது. பாவியான ஒரு மனிதனை வைத்து வேலை எப்பயாவது தான் அல்ல வாங்குவான். நல்லவர்களை வைத்துதான் அல்லாஹ் பெரும்பாலும் நல்ல வேலைகளை வாங்குவான். எனவே பைத்துல் முகத்தஸை மீட்டுவதற்காக வேண்டி சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி அவர்கள் தன்னை ஒரு பரிசுத்தமான மனிதராக ஆக்கி கொண்டார்கள். எல்லா விதமான பாவங்களை விட்டு தவிர்த்து வாழ்ந்தார்கள். மிகச்சரியாக ஐவேளை தொழுகைகளை இமாம் ஜமாத்தோடு தொழுதார்கள். இரண்டாவதாக அவர்கள் சொகுசு வாழ்க்கையை துறந்து விட்டார்கள். சுகபோகமான வாழ்க்கையை அவர்கள் விட்டு விட்டார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அவர்கள் மரணித்த பொழுது பைத்துல் முகத்தஸை மீட்டி கொடுத்துட்டு மௌத்தா போனப்ப கஃபன் தஃபனுக்கு செய்யறது கூட காசு பணம் அவங்க கிட்ட இல்லை, மற்றவங்க எல்லாம் சேர்ந்து செஞ்சாங்க. வாழ்நாள் முழுவதும் ஜக்காத்து கொடுக்கிற அளவுக்கு அவங்க கிட்ட என்ன செய்யல, காசு பணம் சேரவே இல்லை. காரணம், எல்லாத்தையும் என்ன செய்வாங்க, பைத்துல் முகத்தஸை மீட்டுறது செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதே போன்று எந்த அளவுக்கு தன்னை அர்ப்பணித்தார்கள் என்றால், ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய அவகாசம் அவங்களுக்கு கிடைக்கல. என்ன, எதுக்கு அவகாசம் கிடைக்கல? ஷாம்ல இருந்து ரொம்ப தூரம் இல்ல, ஒரு 1500 கிலோமீட்டர் தான். ஷாமில் இருந்து அவர்கள் பைத்துல் முகத்தஸுடைய பாதுகாப்பிற்காக ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய அவகாசம் கூட கிடைக்கல. அந்த அளவிற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார்கள். அப்ப 3 விஷயத்தை சொல்லியிருக்கோம். ஒன்று, தன்னை பரிசுத்தமாக ஆக்கி கொண்டார்கள். இரண்டாவது, சொகுசு வாழ்க்கையை விட்டு தவிர்த்து கொண்டார்கள். மூன்றாவது, தன்னை முழுமையாக ஒரே நோக்கம், அதை நிறைவேற்றுவதற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார்கள். நான்காவது, ரொம்ப முக்கியமானது அவங்க செஞ்ச வேலை என்ன அப்படின்னா, சுற்றி இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளை ஒன்று சேர்த்தார்கள். இதுதான் இன்னைக்கு இல்லை. சுற்றி இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள், ஷாம், சிரியா, ஈராக், மிஸ்ரு, சூடான், எல்லா நாட்டையும் ஒரே கோட்டில் நிறுத்தி நம்முடைய ஒரே நோக்கம் பைத்துல் முகத்தஸை வெற்றி கொள்வது என்ற ஒரே நோக்கத்தில் ஒற்றுமையாக செயல்பட்டார்கள். அல்லாஹு தாலா பைத்துல் முகத்தஸை சுல்தான் சலாஹுத்தீன் அவர்களுக்கு அல்லாஹு தாலா கிபி 1187 ஆண்டு ஹிஜ்ரியின்படி 583 கரெக்டா யதார்த்தமா என்ன ஆச்சு அப்படின்னா, ரஜபு பிறை 27. ரஜபு பிறை 27 என்னது சொல்லுங்க? மேராஜுடைய இரவு. யதார்த்தமாக வெற்றி அடைந்து பைத்துல் முகத்தஸுக்குள்ள நுழையிறாங்க. அது கரெக்டா என்னதுங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் முகத்தஸிற்கு வந்த அதே ரஜப் 27வது பிறை சுல்தான் சலாஹுத்தீன் அவர்கள் முதலில் தொழுகையை நிறைவேற்றினார்கள். கணியத்திற்குரியவர்கள், இப்படிப்பட்ட மிகப்பெரிய தியாகங்கள் அன்றிலிருந்து இன்று வரை நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. இப்னு கசீர் என்ற தப்சீரில் யுத்தகலத்தில் இருக்கக்கூடியவர்கள், இது போன்ற தியாகிகள், அவர்கள் படித்த ஒரு கவி வருகிறது. அதை படிச்சா பைத்துல் முகத்தஸில் இன்று இருக்கக்கூடியவர்கள் என்ன சிரமங்களை பட்டுக் கொண்டு இருக்கிறார்களோ, அந்த இஸ்ராயில் அந்த யூதர்களிடத்தில் சிக்கி தவிக்கக்கூடியவர்கள் படிப்பதை போன்றே இருக்கும். அவங்க சொல்றாங்க, யா ஆபிதல் ஹரமைன், ஓ ஹரமைனில் இபாதத் செய்யக்கூடியவர்களே. ஹரமைன்னா மக்காவிலும் மதீனாவிலும் இபாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களே, லவ் அப்சர்தனா, எங்களை நீங்கள் இங்கு பார்த்தால், எங்கள் நிலை எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் இங்கு பார்த்தால், லஅலிம்த அன்னக ஃபில் இபாதத்தி தல்அபு, நீங்கள் இபாதத்தில் விளையாடி கொண்டிருக்கிறீர்கள் என்று அறிந்து கொள்வீர்கள். நாமெல்லாம் என்ன நோன்பு பிடிச்சோம், நாமெல்லாம் என்ன தொழுதோம், நாமெல்லாம் என்ன தவாப் செஞ்சோம், நாமெல்லாம் என்ன இபாதத் செஞ்சிருக்கோம், விளையாட்டு நமக்கு இது ஜாலியா இன்னைக்கு அதான நடந்துட்டு இருக்கு. ஜாலியா என்ன செய்யறாங்க, போயிட்டு ஜாலியா வராங்க. ஒரு கிதாப்ல அழகா எழுதியிருந்தாங்க, முந்தைய காலத்தில் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகளுடைய பாதை கரடு முரடாக இருந்தது. இப்பொழுது பாதை ரொம்ப சாஃப்ட் ஆயிடுச்சு, ஆனா ஹாஜிகள் கரடு முரடாயிட்டாங்க. கொஞ்சம் கூட விட்டு கொடுக்குற தன்மை கிடையாது. ஹஜ்ஜிக்கு போய் கூட சண்டை. அதான் அவங்க சொல்றாங்க, ஹரமைனில் இபாதத் செய்யக்கூடியவர்களே, லவ் அப்சர்தனா, நாங்கள் படுகின்ற பாடை நீங்கள் பார்த்தால், நீங்கள் இபாதத்தில் விளையாடி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்வீர்கள். சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, மன் கான யஹ்லிபு ஹத்தஹு பிதுமூஇஹி ஃபனுஹூருனா பிதிமாஇனா ததஹல்லபு, ஓ கன்னங்களை கண்ணீரால் நனைக்கக்கூடியவர்களே, கன்னங்களை
கண்ணீரால் நினைக்கக்கூடியவர்களே, இங்கு வந்து பாருங்கள், எங்களுடைய கழுத்து எலும்பு ரத்தத்தால் நனைந்து கொண்டிருக்கிறது. காபத்துல்லாக்கு போனா என்ன செய்யும்? அழுக வரும். ஹஜர் அஸ்வதை தொட்டு முத்தம் கொடுத்த அழுக வரும். அந்த வாசற்படியை மிதிச்ச தொட்டா அழுகை வரும். தஹஜ்ஜுத்துல காபத்துல்லா தவாப் செஞ்சா அழுக வரும். நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் தெரியுமா? உங்களுடைய கன்னங்களை கண்ணீரால் நினைக்கிறீர்கள். ஆனால் நாங்கள் எங்களுடைய கழுத்து எலும்புகளை இரத்தத்தால் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அவங்க சொல்றாங்க, கான யுத்இபு கைலஹு ஃபீ பாத்திலின், உங்களுடைய குதிரைகளை அசத்தியத்தில் ஓட்டச் செய்து களைத்து விட்டது. குதிரை போட்டு ரேசு, ஒட்டக ரேசு வச்சு உங்களுடைய குதிரைகளும் உங்களுடைய ஒட்டகங்களும் களைத்து போகிறது. ஆனால் இங்கு வந்து பாருங்கள், எங்களுடைய குதிரைகள் யுத்தகலத்தில் ஈடுபட்டு களைத்து போய்விட்டது. ரீஹுல் அபீர் இலக்கும், உங்களுக்கு நல்ல வாசனை திரவியங்கள் எல்லாம் உங்களுக்கு உண்டு. ஆனால் இங்கு எங்களுக்கோ அந்த யுத்த களத்தினுடைய புகைகளும் தூசிகளும் தான் எங்களுடைய வாசனை திரவியங்களாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு கடைசி அவங்க சொல்றாங்க, பிரச்சனை கிடையாது, எங்களுடைய ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி எங்களுக்கு வந்து விட்டது. அது உண்மையான செய்தி. அது என்ன? யுத்தகலத்தில் இருப்பவர்களுடைய குதிரையின் மூக்கில் ஒட்டுகின்ற தூசியும் நரக நெருப்பும் ஒன்று சேராது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அந்த சொல் எங்களுக்கு தெரியும், அது போதும். இதே போன்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி இருக்கின்றான், அதுவும் உண்மைதான். அல்லாஹ்வின் பாதையில் யுத்தகலத்தில் ஷஹீதானவர்கள் அவர்கள் மரணிப்பதில்லை, உயிரோடு இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான். இந்த இரண்டு வார்த்தைகள் எங்களுக்கு போதும் என்று அந்த கவி முடிகிறது. கணியத்துக்குரிய இதே நிலைமைதான் இன்று வரை நீடிக்கிறது. எங்க பார்த்தாலும் யுத்தகலம், எங்க பார்த்தாலும் குண்டு மலைகள். எனவே கண்ணியத்துக்குரியவர்களை, இப்படிப்பட்ட ரமலான் மாதத்துல கூட வேண்டுமென்றே முஸ்லிம்களுடைய நிம்மதியை எடுப்பதற்காக வேண்டி யூதர்களும் கிறிஸ்தவர்களும் செய்கின்ற அந்த சூழ்ச்சிகள், அல்லாஹு தஆலா முழு மனித சமுதாயத்தை நிம்மதியான வாழ்க்கை தருவதற்காக வேண்டி நாம் நம்முடைய குடும்பத்தோடு அமர்ந்து பிள்ளைகளுக்கு புரிய வச்சு, மனைவிமார்களுக்கு புரிய வச்சு, தயவு செஞ்சு தஹஜ்ஜுத்துல சஹருடைய நேரங்கள் என்ன செய்யணும்? துஆ செய்யணும். கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். அதெல்லாம் செய்தியா நம்ம அப்படியே வாட்ஸ்அப்ல அப்படியே தள்ளிட்டு போறதில்லை. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நம்ம வீட்டுல யாராவது ஒருத்தர் மூத்தாயிட்டா வீடு என்னவாகுது? சாப்பிட்றது இல்லை, சாப்பாடு ஆக்க ஆள் இல்லை. ஒரு மனைவி மூத்தா போயிட்டாங்கன்னு வைங்க, என்ன நடக்கும்? வீடு குப்பையாயிரும், பெருக்க ஆள் இருக்காது. நினைச்சு பாருங்க, அத்தா ஒரு வீட்டுல மூத்தா போயிட்டாரு, என்ன ஆகும்? அவ்வளவுதான், நிலைமை தலைகில மாறிடும். அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு நான் என்ன செய்வேன்? மனைவி யோசிப்பாங்க, அடுத்த மாச வீட்டு வாடகையை நான் எப்படி கொடுப்பேன்? என் கணவன் மூத்தா போயிட்டாரு. அந்த பச்சிலும் குழந்தைகளை நினைத்து பாருங்கள். பச்சிலும் குழந்தைகள் மூத்தா போறாங்க. அந்த அவங்களை பெற்றெடுத்த அந்த பெற்றோர்களுக்கு எவ்வளவு ஆசை இருந்திருக்கும், என் குழந்தை பெரிய ஆளா வரணும், வளரணும், படிக்கணும், பெரிய ஆளாகணும் என்ற ஆசைகள் அவர்களுக்கு இருக்காதா? எவ்வளவு பெரிய தியாகங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்காக நாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். நம்மை நாமே பரிசுத்தவான்களாக ஆக்கி கொண்டு, யா அல்லாஹ் என்னை கொண்டும் இந்த முஸ்லிம்களை பாதுகாக்கக்கூடிய பணியை நீ வாங்கிக் கொள்வாயாக என்று துஆ செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா முழு மனித சமுதாயத்திற்கு நிம்மதியான வாழ்க்கை அல்லாஹ் தஆலா தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக, நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.